உனக்கு கல்யாண ஆர்டருக்கு டெக்கரேஷன் கிடச்சிருக்கல மீனா, அதை வந்து நம்ம சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதனால் நீ ஒன்று பண்ணு, நீ போய் நல்லா கறி எடுத்துகிட்டு வந்துட்டு சூப்பராக பிரியாணி பண்ணு மீனா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி மீனா வந்து கறி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. இப்போ மீனா வந்து அவங்க கூட பூக்கட்டுற ஒரு அக்காவை போய் பார்க்குறாங்க. அக்கா, எங்கள் வீட்டில் இன்னைக்கு பிரியாணி பண்ணணும், நீங்கள் வந்து கொஞ்சம் பண்ணி கொடுக்குறீங்களா, நீங்கள் தான் சூப்பராக பிரியாணி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே மீனா வந்துட்டு, அக்கா இந்த மாதிரி கல்யாண இதில் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு, அதை சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் நினைக்கிறாரு. அதனால் எல்லாருக்கும் பிரியாணி பண்ணி போடலாம் அப்படின்னு சொன்னார். நீங்களும் வாங்கக்கா, நீங்கள் வந்து எனக்கு சமைச்சு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு போங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா. ஆனால் என்னால் இன்னைக்கு வர முடியாது, என் மாமியாருக்கு வந்து உடம்பு சரியில்லை, சாயந்தரம் அவங்க பார்க்கறதுக்காக நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் கவலைப்படாத மீனா, நான் வந்து உனக்கு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முதல் நல்ல கறி வாங்கணும், அதுக்கு நான் ஒரு தெரிஞ்ச கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அவங்க கிட்ட தான் சூப்பராக இருக்கும் கறி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்கக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அவங்கள வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதான் மீனா நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டி நிறுத்திட்டு 2 பேர் போகிறாங்க. போகும்போது கரெக்டாக மீனாக்கு வந்து கால் வருது. அக்கா நீங்கள் முன்னால் போங்கக்கா, நான் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அவங்க வந்து கடைக்கிட்ட போகிறாங்க. மீனாக்கு வந்து அவங்க அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க. மீனா வந்து சொல்லுமா, நானே உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா, நீ வீட்டு பக்கம் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. இன்னைக்கு நானும் அவருமே வந்து வீட்டுக்கு வரதாதான் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கவும், அம்மா இந்த மாதிரி கல்யாண மண்டபத்தில் வந்து எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதனால் அவர் இன்னைக்கு பிரியாணி எல்லாத்துக்கும் பண்ண சொல்லியிருக்காருமா, அதுக்காக கறி எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், பிரியாணி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் அங்கே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ஃபோனை வச்சு முடிச்சுட்டு அவங்க அங்கே போகிறாங்க. அப்போ வந்து அந்த அக்கா வந்து கடைக்காரங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. அந்த கறிக்கடையில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, ரோகிணி வந்து மலேசியா மாமான்னு சொல்லிட்டு ஒரு டுபக்கூர் ஆளை கூட்டிட்டு வந்து ஏமாத்தினாங்க இல்லையா, அந்த ஆள் தான் அது. என்னம்மா நீங்கள் நம்ம கடை பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. கொஞ்சம் வேலை இருந்ததுன்னா அதனால தான் வர முடியல, எனக்கு இன்னைக்கு 3.5 கிலோ கறி வேணும்னு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா என்ன விசேஷம் 3.5 கிலோ கறி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே அந்த அக்கா இருந்துட்டு, எனக்கு இல்லைண்ணே, என் ஃப்ரெண்டுக்கு தான், அவங்க வீட்டில் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷனு, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அங்கே நின்று பேசிட்டு இருக்கால, அவள் தான் மீனா, என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி குனிஞ்சு எட்டி பார்க்குறாரு. மீனாவை பார்த்தோன்னா அவருக்கு அப்படியே ஜெர்க் ஆயிடுது. ஐயோ, இது அந்த முத்துவோட பொண்டாட்டி மீனா பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. கிழிஞ்சது போ, இந்த புள்ள மட்டும் நம்மளை பார்த்துருச்சு அப்படின்னா முத்துக்கிட்ட போய் சொல்லி வச்சிரும். இந்த விஷயம் முத்து பயலுக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா அந்த கறிக்கு பதிலாக நம்மளை கிழிச்சு தோரணம் கூட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பயப்படுறாரு. ஆனால் நல்லா இளங்கறியா போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்கிறாங்க. சரி சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த துண்டு எடுத்து தலையில் போட்டு முக்காடை போட்டு முடிக்கிறாரு. என்னென்ன முக்காடை போட்டு முடிக்கிட்டீங்க, ஏதோ உடம்பு சரியில்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கேட்குறாங்க. ஆமாம்மா, ஜலதோஷம் பிடிச்சிருக்குது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை முடிக்கிறாரு. அப்புறம் மீனாவும் ஃபோன் பேசி முடிச்சுட்டு அப்படியே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா என்னக்கா கறிக்கு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேட்கும். சொல்லிட்டு மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ நீ வாங்கினாலும் இங்கே வந்து வாங்க மீனா, இங்கே தான் கறி ரொம்ப நல்லா இருக்கும், புதுசாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னக்கா அவர் எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும், அந்த ஆள் பேசாமல் இருக்கிறது தான் மீனா நல்லது, அந்த ஆள் வாய் திறந்தா வாயை மூடவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அந்த மீனா பாத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பம்பிக்கிட்டே வந்து கறியை வந்து அறுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் கறி இருக்கிறத பார்த்தோன்னா அந்த அக்கா இருந்துட்டு, அண்ணா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் என்ன கொத்துக்கறியா கேட்டோம், பிரியாணிக்கெல்லாம் கறி கேட்டோம், நீங்கள் கொத்துக்கறிக்கு போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிம்மா நான் பார்த்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எங்கே இருக்கிறேன், என் கையெல்லாம் தன்னை போல நாட்டியம் ஆடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ணா எவ்வளோ நேரம் ஆகும் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கேட்குறாங்க. முடிஞ்சதுமா அப்படின்னு சொல்றாரு. மீனாக்கு வந்து இந்த வாய்ஸ் நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா சடனா மீனாக்கு வந்து அது யாருன்னு சொல்லி ஞாபகம் வர மாட்டேங்குது. இவர் ஏக்க மூஞ்சி மூடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லம்மா அவருக்கு ஜலதோஷமாமா, அதனால தான் மூஞ்சி மூடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி கறி எடுத்து கொடுத்தது வந்து கொடுக்குறாரு. வாங்கிக்கிறாங்க. எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3500 ஆச்சுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி மீனா வந்து காசு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கறதுக்காக 2 பேர் வராங்க. யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் பேங்க்லேருந்து வந்திருக்கோம், நீங்க தானே லோன் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க. ஆமாம் நான் தான் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீனா வந்து காசு கொடுக்குறாங்க. அப்போ அந்த காசை வாங்கிக்கிறாரு அவரு. சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போறாங்க. அப்போ வந்து வந்தவங்க கிட்ட உட்காந்து அவர் பேசிட்டு இருக்காரு. லோனுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க, நாங்கள் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம், நீங்க முகத்தை முடிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தான் இந்த கடையோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் சொல்லி கேட்குறாங்க. உடனே அவர் வந்து மீனா போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு. மீனாவும் அந்த அக்காவும் வந்து இங்கே காணோம். சரி போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு அவர் வந்து அந்த துண்டை வந்து மூஞ்சிலேருந்து எடுத்துடுறாரு. நான் தான் சார் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் முகத்தை மூடி இருந்தேன், அதனால தான் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லோன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க 3 லட்ச ரூபா கேட்டிருக்கீங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் வேணும், அதை மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க, ஒரு வாரத்தில் வந்து லோன் சாங்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் கொடுத்து கையெழுத்து வாங்குறாங்க. அவர் கையெழுத்து போட்டுட்டு இருக்கும்போது மீனா வந்து அங்கே அவசரமா வராங்க. மீனா வந்து அங்கே வண்டி சாவி வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க மறந்து, அதனால அது எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. சாவி வந்து எடுக்கிற வரைக்கும் அவங்க கவனிக்கவே இல்லை, அவரும் இவங்களை கவனிக்கவே இல்லை. சாவி எடுத்துட்டு இப்படி திரும்பும்போது இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி திரும்புறாங்க. திரும்பி பார்த்தா அது வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிருது. இது ரோகிணியோட மலேசியா மாமா தானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மீனா கூப்பிட்டோன்னா டக்குன்னு இவர் திரும்பி பார்க்க, இந்த மீனா புள்ள தான் போயிருச்சு, என்ன திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாரு. என்னம்மா இருமா இவங்களுக்கு கூட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. கையெழுத்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் சரிங்க சார் லோன் வந்து சாங்ஷன் ஆனதுக்கப்புறமா உங்க அக்கௌண்ட்டுக்கே வந்துடும்
வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா வந்துட்டு கடையில் இருக்கிற பையனை கூப்பிட்டு, டே பையன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு, கடையை கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா ஏதாவது வேணும்னு இந்த பையனை கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. சார் நில்லுங்க, உங்களை தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மீனா கூப்பிடுறாங்க. கூப்பிடவே அவர் போறாரு. எங்க உங்களை தான் கூப்பிட்றேன், காது கேட்கலையா அப்படின்னு சொல்லி மீனா வந்து சத்தமாக பேசவும் திரும்பி நிற்கிறாரு. திரும்பி நின்றுட்டு, என்னம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் யாருன்னு தெரியாத மாதிரி போகிறீங்க, நீங்கள் தானே ரோகிணியோட மலேசியா மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மலேசியா மாமாவா? அது யாருமா அது? மலேசியா எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீ என்னம்மா மலேசியா மாமாங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும். எதுக்கு போய் சொல்கிறீங்க, ரோகிணி தானே உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு, நீங்கள் தானே அந்த மலேசியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. என்னம்மா நீ, நான் மலேசியாவில் இருக்கிற மாதிரி இருந்தால் ஏமா நான் இங்கே கறிக்கடை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன், ஏமா நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மீனாக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமாயிருது. இவர் மாதிரி தான் இருந்தது, நம்ம தான் வந்து தப்பாக நினச்சிட்டோமோ யாரோன்னு நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இல்லையே, நம்ம அப்ளை வரும்போதே வந்து வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு தானே யோசிச்சோம். டக்குன்னு நமக்கு ஞாபகம் வராததுனால தான் நம்ம அதை விட்டுட்டோம். இப்போ முகத்தை பார்த்தோன்னா நல்லா ஞாபகம் வந்துருச்சு, இவர் அவர் தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. மீனா யோசிச்சுட்டு இருக்கிற கேப்பை யூஸ் பண்ணிட்டு அவர் அப்படியே அவசரமாக வெளியே போறாரு. பின்னாலே வந்து மீனா வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்க ரோகிணி கூட தான் எனக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட அட்ரஸ் எல்லாம் சொல்றாங்க. எனக்கு ஞாபகம் இல்லையா, எங்க வீட்டுக்கார பேர் வந்து முத்து, எங்கள் மாமா பேர் வந்து அண்ணாமலை, எங்கள் வீட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா நீ சொல்கிற, யாருமா நீ, எனக்கு யாருன்னே தெரியாது, உன்னை முன்ன பின்ன பார்த்தே கிடையாது, இதுதான் முதல் தடவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நாடகம் ஆடுறாரு. நிஜமாப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிற, நீ யாருன்னு நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இல்லை, என் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பொண்டாட்டி வந்திருக்காங்க, அவங்களோட மாமா வந்து மலேசியாவில் இருக்காரு, அவர் உங்களை மாதிரியே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒருத்தர் மாதிரி 7 பேர் இருப்பாங்கம்மா, அந்த 7 பேர்த்தில் யாரோ ஒருத்தங்க தான் வந்து நீங்கள் சொல்கிற ஆள், அந்த 7 பேர்த்தில் ஒருத்தர் இருக்கிற ஆள் கூட மலேசியாவில் பணக்காரனாக இருக்கான், 7ல் ஒன்றா இருந்து கூட கடவுள் என்னை இப்படி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. நான் மலேசியாவில் இருக்கிற ஆளாக இருந்ததுன்னா நல்லா பாருக்கு போய் குடிச்சிட்டு நல்லா ஜாலியாக காரில் சுற்றிக்கிட்டு இருப்பேன், நான் ஏமா இந்த கறிக்கடையில் 100க்கும் 200க்கும் கறி வெட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. மீனாக்கு ரொம்ப குழப்பமாயிருது. சரிங்க, நான் தப்பாக நினச்சி தான் உங்ககிட்ட கேட்டுட்டேன், சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி போகவே வந்து திரும்பி பார்க்குறாங்க. அவரும் அப்படியே பம்பிக்கிட்டே பார்க்குறாரு. மீனா வந்து அதை பார்த்துடுறாங்க. இவரோட நடவடிக்கையே ஒன்றுமே சரியில்லையே, இவர் மேலே நமக்கு சந்தேகமே போக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, முதல் வேலையை இதை வந்து நம்ம அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்துட்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க. முத்து ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, என்ன மீனா இப்போ தான் வீட்டிலேருந்து கறி வாங்குறதுக்காக போனேன், அதுக்குள்ளே என்கிட்ட பேசாமல் இருக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்காக பேசுகிறாரு. உடனே மீனா வந்துட்டு, ஏங்க நான் முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன மீனா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்க அந்த மலேசியா மாமான்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வந்தாங்களா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், அவருக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க அவரை இங்கே பார்த்தங்க நான் கறிக்கடையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. ஆமாங்க, இங்கே கறிக்கடையில் கறி வெட்டிட்டு இருக்காருங்க அந்த ஆள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனா சொன்னது கேட்டோன்னு அப்படியே பயங்கர ஷாக்கு. ஏன்னா முத்துக்கு வந்து ஆல்ரெடி ரோகிணி அவங்கள கூட்டிகிட்டு வந்து பேசும்போதே வந்து அவர் பேச்சு நடவடிக்கை எல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக சந்தேகமாக தான் இருந்தது. ஆனால் சரி, என்னைக்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தெரியுதானே போகுது, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாரு. எங்கே மீனா அது இருக்க, நீ அந்த கறிக்கடை எங்கே இருக்குது, சரி நீ அட்ரஸ் சொல்லு மீனா, நாங்கள் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மீனா வந்து அந்த அட்ரஸை சொல்கிறாங்க. சரி நீ அங்கே வெயிட் பண்ண மீனா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து வீட்டிலேருந்து கிளம்பி வராரு. அதுக்குள்ள மீனா வந்து அந்த கூட வந்து அக்கா கிட்ட, அக்கா ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அவர் இங்க வராராமா, நீங்க வந்து ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறீங்களா அக்கா, நான் ஆட்டோ ஏற்றி விடுறவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மீனா பரவாயில்ல விட, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இல்லக்கா வாங்க, நான் ஆட்டோ பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆட்டோ ஏற்றி விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் முத்து அங்கே வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் எங்கே மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே தாங்க இந்த கறிக்கடை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. சரின்னு சொல்லி 2 பேர் அங்கே போகிறாங்க. அந்த பையன் மட்டும் அங்கே இருக்கான். அப்போ உடனே மீனா வந்துட்டு, எங்கே அந்த அவர் இருந்தார்ல எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வந்து வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே போனார், இப்போ தானே இருந்தார் அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும், இல்லை அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவசரமாக வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு, நான் சொன்னேன்லங்க, என்னை பார்த்தோன்னே அவர் பயந்துட்டாரு, அதனால தான் இங்கே நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எப்படிங்க அந்த ஆளை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், அதான் கடை தெரிஞ்சிருச்சு இல்லை இங்கே தான் சொல்லிட்டு, எப்படி இருந்தாலும் இங்கே தானே வந்தாகணும், பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எங்க நான் வேற ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன், நீங்கள் வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா காமிக்கிறாங்க அவங்க ஃபோனில். பார்த்த உடனே முத்துக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. ஆமா மீனா, இந்த பார்லர் அம்மா கூட்டிட்டு வந்த அதே ஆளு தான் மலேசியா மாமான்னு சொல்லிட்டு லோக்கல் இருக்கிற யாரையோ கூட்டிட்டு வந்து நாடகம் போட்டுருக்குது வீட்டில். இந்த பார்லர் அம்மா பின்னால ஏகப்பட்ட ரகசியம் மறைஞ்சு கிடக்கும் போல இருக்குது மீனா, வா வீட்டில் போய் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. வீட்டுக்கு போய் என்னெல்லாம் கூத்து நடக்க போகுது, ரோகிணி வந்து இதுக்கும் என்ன மாதிரியான பொய்யை சொல்லி வீட்டில் இருக்க எல்லாத்தையும் ஏமாத்த போறாங்கன்னு சொல்லி தெரியல. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.